ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மிதுன்யாவுக்கு ட்ரெஸ்ஸே போடாமல் நாங்கள் வெளியே போகிறோன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அவள் நல்ல தூக்கத்தில் இருந்தால் அதனால தான் ட்ரெஸ்ஸே போடாமல் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அண்ணனுக்கு ஷாப்பிங்க்கு தான் போகிறோம். எங்கன்னா நான் வீடியோவோட பாதியில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். நாங்கள் யாரெல்லாம் போனோன்னா, நான், அக்கா, அண்ணனுக்கு வரப்போகிற ஒய்ஃப் பாருங்கள், ஒய்ஃபு மிதுன்யாவை சீட்டில் இருத்தி பார்த்தோம். மிதுன்யா இருக்கவே இல்லை. கொஞ்சம் நேரமாக சேட்டை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் அண்ணனுக்கு தாலி செயின் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். 2 கடையில் பார்த்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கடைக்கு போயிருந்தோம். கொஞ்சம் நேரமாக ஆச்சு. அங்கே சின்ன கடை தான், அதனால் மிதுன்யாவுக்கு ஆடிலாம் விளையாட முடியலை. அவங்க ரொம்ப டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்ட பவுனுக்கு தாலி இல்லை சொல்லிட்டாங்க. வேறு ஆட்கள்கிட்ட தான் கேட்கணும், எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், கிளம்பி பார்க்கில் கார் விட்டுருந்தோம். அதை எடுக்க போகிற நேரத்தில் எங்கள் அண்ணனும் ஐரிஸும் நல்லா இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஐரிஸ்க்கு ரொம்ப ஜாலியாக இருந்தா. ஆனால் என்ன, எங்களால் அங்கே ரொம்ப நேரமாக பார்க்கில் ஸ்டே பண்ண முடியலை. ஷாப்பிங் போக வேண்டியது இருந்ததுனால நாங்கள் மிதுன்யாவை இதில் வச்சு சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகலான்னு பார்த்தோம். ஆனாலும் போவதுக்கு டைம்லாம் இல்லைன்னோட நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனாலும் என்ட்ரன்ஸில் வச்சு மிதுன்யாவை ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. டைனோசர் எங்கே இருக்கு? கடைக்கு போனது தான் உண்டு. மிதுன்யாவுக்கு விளையாடுறதுக்கு அந்த கடையில் ரொம்ப ஸ்பேஸ் இருந்துச்சு. அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் யாருமே மிதுன்யாவை எதுவுமே பண்ணலை. நல்லா ஃப்ரீயாக இருந்தாலும் அதனால ஒரே சேட்டையை தொடங்கிட்டாவ அம்மையார். அங்கே எங்கேயும் ஓடிட்டே அலைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காப்பு இருந்த செக்ஷனில் போய் அவங்களுக்கு காப்பு பார்த்துக்கிட்டாங்க. மிதுன்யாவை கையில் பிடிக்கவே முடியலை எங்களால். நல்ல விளையாட்டு. அங்கே சேர 8 மணிக்கிட்ட ஆகிட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. கடையில் அவங்க மாமாக்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டு தான் அமைதியாக இருந்த ஆள் மாதிரி. வெளியே சாப்பிட்டுட்டு வந்த பிறகு நாங்கள் அந்த சின்ன பசங்க சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பசங்க நின்னாங்க. அந்த பசங்கக்கிட்ட இருந்து நாங்கள் மிதுன்யாவுக்கு இந்த 2 புக் வாங்கிக்கிட்டோம். அதை பார்த்துட்டு அவள் ஒரே வாவ் தான். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் வீட்டுக்கு வந்ததோடு ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டா. நான் இது கலர் பண்ணலான்னு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப யூஸ் இல்லைனாலும் மிதுன்யா கிறுக்கிறதுக்காக ஆகுமே அப்படின்னு வாங்கிட்டு இருந்தேன். தாலியெல்லாம் வாங்கின பிறகும் நாங்கள் வெளியே சின்ன ஷாப்பிங் போயிருந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா மிதுன்யாவும் ரொம்ப குட்டி பண்ணா, அதனால் எடுக்க முடியலை. வீட்டுக்கு வர போச்சில் அவங்க மாமா கூட கொஞ்ச நேரம் ஆள் ஃப்ரெண்டில் இருந்தவ கார் ஓட்டியும் பழகிக்கிட்டாங்க ஆள். ஆனால் கொஞ்ச நேரம் தான் மிதுன்யா அதில் இருந்தா, டிரைவர் சீட்டில். அதுக்கப்புறம் மாமாக்கிட்டே இருக்கலை. சுற்றி விளையாடிட்டே தான் அலைஞ்சா. காரில் இருந்து மிதுன்யாவை சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே ஸ்கூட்டியில் போயிடுவோம். ஸ்கூட்டிலன்னா தான் அவளை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்லன்னா இடம் இருக்குமா, அங்கே எங்கன்னு மிதுன்யா உருண்டுகிட்டே தான் வருவாள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன மிதுன்யாவுக்கு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ என்ன கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து வீடியோவில் வருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.